Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பாஜக 207 தொகுதிகளில் வென்று ஆட்சியை கைப்பற்றியது. பாஜகவின் இந்த வெற்றிக்கு சுவேந்து அதிகாரி மிக முக்கிய காரணமாக இருந்தார். பவானிபூர் தொகுதியில் போட்டியிட்ட அவர் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜியை 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இந்நிலையில் சுவேந்து அதிகாரியின் நேர்முக உதவியாளர் சந்திரநாத் ரத் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். மத்தியகிராம் பகுதியில் காரில் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பாஜக தொண்டர்கள் மீது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதால் மேற்கு வங்க அரசியலில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. உதயநாராயண்பூர் அருகே பாஜக தொண்டர் ஜாதவ் பார் என்பவர் கடந்த 4ஆம் தேதி இரவு அடித்து கொலை செய்யப்பட்டார். தேர்தல் வெற்றி கொண்டாட்டங்களில் பங்கேற்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் அவரை தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் கொல்கத்தாவின் நியூ டவுன் பகுதியில் பாஜக வெற்றி ஊர்வலத்தின் போது மர்ம நபர்கள் நடத்திய பயங்கர தாக்குதலில் மதுமண்டல் என்ற பாஜக தொண்டர் உயிரிழந்தார். தற்போது மம்தா பானர்ஜியின் தேர்தலில் தோற்கடித்த சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ரத் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார். தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் கையாளும் வன்முறையால் மேற்கு வங்க அரசியல் களம் வன்முறை களமாக மாறியுள்ளது. இதனிடையே பசர்ஹட் பகுதியில் ரோஹிர் ராய் என்ற பாஜக தொண்டர் கட்சி கொடிகளை நட்டுக் கொண்டிருந்தார். அப்போது திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. வயிற்றில் குண்டு பாய்ந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரோஹித் ராய்க்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.